மக்கள் பிரச்சனைகள் குறித்து சட்டமன்றத்தில் பேச அனுமதிக்கப்படுவதில்லை என்று ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூர் பகுதியில் திமுகவினரால் தூர்வாரப்பட்ட குளத்தை அக்கட்சியின் செயல் தலைவர் ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் பிரச்சனைகள் குறித்து சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் பேச அனுமதிக்கப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டினார். ஆர்கே நகர் தொகுதி பணப்பட்டுவாடா விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் கூறியும் முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் மீது 2 மாதங்கள் ஆகியும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்றும் ஸ்டாலின் புகார் தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பின்பு தமிழகத்தில் நிச்சயம் தேர்தல் வரப்போகிறது என்றும் அவர் கூறினார். முதலமைச்சர் மீது அவரோடு சேர்த்து 9 அமைச்சர்கள் மீது வழக்கு போட வேண்டும், எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையமே தாக்கீது அனுப்பியிருக்கிறது. தலைமைச் செயலாளருக்கு அனுப்பியிருக்கிறது. அனுப்பி ஏறக்குறைய 2 மாதங்கள் முடிவடைந்திருக்கின்றன. ஆனால் அதற்கு உரிய நடவடிக்கையை தலைமைச் செயலாளரோ அரசோ எடுக்கவில்லை. குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் எலெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக தேர்தல் வரத்தான் போகிறது. அதில் எந்த சந்தேகமும் இருக்க வாய்ப்பில்லை.